அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இது கிடையாது. நம்ம புதுசாக போய் ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு மாறுபாடாக ஒரு கருத்தை இந்த குழந்தைகள் செய்ய விரும்பலை. நிறைய பேர் பார்க்குறோம், ஏன் செய்யலைன்னா அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை, நம்ம மட்டும் எப்படி செய்கிறது, அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன். ஒரு சுவாமி அப்படின்னா அது சின்ன குழந்தையிலேயே கும்பிட்டுட்டு வருவாங்க. இவங்க கும்பிட 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 அந்த சுவாமியோட ரூபம் எப்படி வளர்ந்து வரும்னு பார்த்துக்கோங்களேன். அதுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செய்து ஒரு குழந்தைய போல் ஒரு சுவாமியை நம்ம வணங்கி வரோம். நம்ம எல்லாருமே வெளியில் போகிறோம் வர்றோம். வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன செய்வோம்? அப்பா சுவாமி ரூம் இத்தனை நாளாக போட்டி இருக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு அந்த வீட்டிற்கு விளக்கத்தான் முதல்ல ஏற்றி வைக்கிறோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சமையல் கட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இதை எல்லா வீடுகள்லையுமே பண்ணுறீங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த வீடே பிரதிபலிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த குழந்தைகள் இதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாமே விட்டுட்டு அடுத்த இனத்துக்கு போகிறாங்க. இது அவங்க வாழ்க்கையில் திருப்பு முனையாக அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒரு நாய்க்குட்டியை கூட நம்ம பழக்கிட்டு அதை விட்டுட்டோன்னா அதுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா, தண்ணி யார் கொடுப்பா, அது எங்கே தூங்கும், எங்கே வளரும், அதுக்கு தேவையான உணவு முறைகள் குளிப்பாட்டுறதுலேருந்து அது அன்றாட இது யார் பார்த்துப்பாங்க? அது எவ்வளோ பெரிய பாவம். ஒரு நாய்க்குட்டிக்கே இந்த இது அப்படின்னா நம்ம அந்த தெய்வத்தை வளர்த்துட்டு வரோம். அதை அப்படியே விட்டுட்டு வெளியில் போகும்போது அதை பின்பற்றக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து அதை பின்பற்றுங்க. உங்களுடைய திருமணத்தில் அது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். இதை விட்டுட்டோன்னா அடுத்தது அவங்களுடைய இந்த பாவம் தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் பாவம், இதுதான் தோஷம். இவங்களுக்கு பட்டியும் போட்டாலே நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலமாகத்தான் ஏற்படும். அன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா,